இந்திய வரலாற்றில் சுமார் 54 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்த பெருமை காங்கிரசுக்கு உண்டு. அந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த கட்சி தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சி தான். காரணம், கடந்த 11 ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்ல அந்த கட்சி சந்தித்து வரும் தொடர் தோல்விகள்தான். அதை மீட்டெடுக்க காங்கிரஸ் தலைமை என்ன செய்ய போகிறது என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் தற்போதைய பிரதான கேள்வியாக இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். நேரு, இந்திரா, ராஜீவ் ஆகியோரின் வழியில் வந்திருக்கும் ராகுல் 99 தேர்தல்களில் தோற்றவர் என பாஜகவினர் கடும் விமர்சனமும் செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் 2014 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து காங்கிரசிற்கு தொடர் வீழ்ச்சிதான். 2014 தேர்தல்ல வெறும் 44 இடங்கள் பெற்ற காங்கிரசுக்கு 2019 தேர்தலிலும் 52 இடங்களே கிடைத்திருக்கிறது. இந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்க்கட்சிகளுக்கான தொகுதிகள் கிடைக்காமவே போயிருக்கு. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல 99 இடங்கள் வென்றிருந்தது. இதனால் எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்தும் கிடைச்சிச்சு. இதை சற்று ஆறுதல் தந்தாலும் கூட காங்கிரசால் பாஜகவின் ஆட்சி வெற்றியை தடுக்க முடியவில்லை. தவிர அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, பஞ்சாப் என்று அடுத்தடுத்து நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் படுதோல்வியை தழுவியது. இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் ஆர்ஜேடியுடன் கூட்டணி அமைத்த காங்கிரஸ் 61 இடங்கள்ல போட்டியிட்டு வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. மோடி அரசு, அதானி அம்பானி அரசு என்று ராகுல் வெறுப்பேற்றினாரை தவிர இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்ன திட்டம் தன்வசம் இருக்கிறது என்று அவர் பேச கிடையாது. அதோடு மோடியின் கூட்டணி வியூகத்தை முடிக்கவும் முடியவில்லை. மேலும் ராகுல் தனது அரசியல் நிலைப்பாடு என்ன, நோக்கம் என்ன என்பது குறித்து மக்களிடம் தெளிவாக விளக்கவில்லை. அதை சொல்லியிருக்க வேண்டும். அதாவது, பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறாரா அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்க விரும்புகிறாரா என்பது குறித்தெல்லாம் பொதுவில் தெளிவாக தயக்கமின்றி பேச வேண்டும். கூடவே தனக்கான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். பிறகு அதை அடைவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். அதன்படி பயணித்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். மோடிக்கு எதிராக வலுவான தலைவராகவும் ராகுல் உருவெடுக்க முடியும். அப்படிதான் தனது இலக்குகளை சரியாக நிர்ணயம் செய்து பிரதமர் மோடி பயணிச்சிட்டு இருக்காரு. அவை அனைவருக்குமான வளர்ச்சி, இந்துக்களுக்கு உயர்ந்த இடம், உலக அரங்கில் இந்தியாவிற்கு முக்கிய இடம் என்ற மும்முனை வியூகத்தை அவர் வைத்திருக்கிறார். இதற்கு ராகுலிடம் பதிலடி வியூகம் கிடையாது. எனவே இந்தியாவின் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டம் குறித்த புரிதலுடன் கூர்மையான அரசியலையும் அந்தந்த பகுதி மக்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்களை அவர் கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திரா காந்தி காலத்துல தேசிய தலைமை மாநில தலைவர்களை தாண்டி யோசித்தது. ஆனா இப்போது அது மிகவும் குறைந்திருக்கு. ராகுல் தொடர்ந்து சௌகிதார், சோர்கை, அதானி ஹிட்பர்க், அம்பானி அதானி என ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகளை மட்டுமே பேசுவது எடுபடவில்லை. பீகார் தேர்தலுக்கு பிறகு டெல்லியில நடந்த ஆலோசனை கூட்டத்துல எஸ்ஐஆருக்கு எதிராக பேரணி நடத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். முதலில் மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில தான் ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள தேவையான கட்டமைப்பு காங்கிரசிடம் கிடையாது. எனவே கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும். கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி இருப்பது தொகுதி பங்கீடு பிரச்சனைகளுக்கும் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காததும் தோல்விக்கு கூட காரணமாக இருக்கலாம். பீகார் தேர்தல் முடிவு பற்றி காங்கிரஸ் சொல்வது பீகாரில் நடந்ததை தோல்வி என்றே எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கு காங்கிரஸ் ஆட்சி இல்லை. கடந்த தேர்தலில் 70 இடங்களில் போட்டியிட்டு 9.48% வாக்குகள் கிடைத்தது. இந்த முறை 61 இடங்கள் போட்டியிட்டதாக சொல்கின்றார்கள். ஆனால் 4 இடங்களில் தேஜஸ்வி தன் வேட்பாளர்களை நிறுத்திவிட்டதால் காங்கிரஸ் உண்மையில் 57 இடங்களில் தான் போட்டியிட்டது. அந்த இடங்களிலும் கடந்த தேர்தலை விட
0.6% வாக்குகள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் திமுக தோற்றுவிட்டால் காங்கிரஸ் தோற்றுவிட்டது என்றா சொல்வார்கள்? அதுபோல இருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள். அதே நேரத்தில் கட்சியில் சோனியா, ராகுல், பிரியங்கா தவிர வேறு பெயர் சொல்லும் அளவுக்கான தலைவர்கள் யாரும் இல்லை. எனவே தியாகங்கள் செய்யக்கூடியவர்களை தலைவர்களாக தேர்வு செய்ய வேண்டும். சோம்பேறிகளை வெளியேற்ற வேண்டும். அப்படிதான் இந்திரா கட்சியை கட்டுக்குள் கொண்டு வர விசுவாசமாக இருந்த இளம் தலைவர்களை முக்கிய பதவிகளில் நியமித்து மாநில தலைவர்களின் அதிகாரத்தை குறைத்தார். அனைத்து மாநிலங்களையும் நேரடியாக தனது அதிகாரத்துக்குள் கொண்டு வந்தார். அதே பானையை ராகுல் கையில் எடுக்க வேண்டும். மேலும் பிரியங்கா காந்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை வரக்கூடிய தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கின்றது. ஆக ராகுல் மக்கள் மத்தியில வலுவான கொள்கை சார்ந்த முழக்கத்துடன் கட்சியை மீட்டெடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.